Dear students, good morning to all. How are you? I hope you are all fine. Okay. Have you all studied the second lesson? We are going to learn about third lesson, good citizen. Okay ma? Third lesson வந்து நம்ம என்ன பார்த்தோம் நாம போன வாரம்? Good citizen. Good citizenல நம்ம நிறைய வேல்யூஸ் பார்த்தோம். சரியா? என்ன வேல்யூஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் வேல்யூஸ், கல்ச்சுரல் வேல்யூஸ், சோசியல் வேல்யூஸ், டிசிப்ளினரி வேல்யூஸ். சரியா? இப்போ நாம் படிக்க போகிறோம். நம்ம சோஷியல் வேல்யூஸ் வரைக்கும் நம்ம போன வாரம் நம்ம படித்தோம். இப்போ வந்து இந்த கிளாஸில் நாம் வந்து டிசிப்ளினரி வேல்யூஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து வந்து கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அதுவும் நம்ம படிக்கணும். சரியாம்மா? சரி, இந்த டிசிப்ளினரி வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு குடிமகன், சிட்டிசன்னா யார்? ஒரு நாட்டினுடைய பிரஞ்சைல்ட் இல்லையா? அந்த குடிமகனுடைய நல்ல பண்புகள் பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? பாருங்கள். அடுத்து வந்து ஃபங்க்சுவாலிட்டி. ஃபங்க்சுவாலிட்டினா என்னதுமா? நம்ம எதை செஞ்சாலும் காலம் தவறாமல் செய்ய வேண்டும். அடுத்து வந்து இன்வால்வ்மெண்ட்னா என்னது? நம்ம ஈடுபாடோட செய்யணும். அடுத்து வந்து ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் அஸ் ஈக்குவல், எல்லாரையும் சமமாக வந்து நாம் செய்யணும். டூயிங் ஒர்க் ஆன் டைம், கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம அந்த வேலையை முடிக்கணும். ஹோல்டிங் யுவர் மாரல்ஸ், டூயிங் டியூட்டிஸ் வித்தவுட் ஃபெயில் எக்ஸெட்ரா ஆர் டிசிப்ளினரி வேல்யூஸ். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கால நேரம் தவறாமல் நம்ம இருக்கணும். அடுத்தபடி ஈடுபாடோட நம்ம அதை செய்யணும். அனைவரையும் சமமாக பார்க்கணும். அடுத்து வந்து சரியான நேரத்தில் வேலையை செய்யணும். சரியா? டூயிங் ஒர்க் ஆன் டைம். அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும். சரியா? அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கடமைகளை செய்யணும். ஆகியன வந்து நல்ல பண்பினுடைய நெறிமுறைகள். இதை தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டிசிப்ளினரி வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்க்கிள் த குட் வேல்யூஸ் கிவன் அபவ். நம்ம இதில் இருந்து என்ன வேல்யூஸ்லாம் நம்ம இதில் மேலேருந்து எடுத்து எழுதலாம் இல்லையா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஃபங்க்சுவாலிட்டி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாம் இதில் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது என்னது? ஜெனரசிட்டினா என்னதுமா? பெருந்தன்மை இல்லையா? அது ஜெனரசிட்டி. அடுத்து காண்டக்ட், அடுத்து இன்வால்வ்மெண்ட், அடுத்து வந்து சர்வீஸ். ஓகே, இது வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்து வந்து சிட்டிசன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் அடிக்கடி வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு குடிமகன் ஒரு குறிப்பிட்ட நாட்டில், இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு குடிமகன் உறுப்பினராக இருந்து பல்வேறு உரிமைகளை அனுபவித்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தனது கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். சரியா? அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு நம்ம இந்தியா ஒரு இறைமை பெற்ற அரசுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா தனது மக்களுக்கு வந்து குடியுரிமை வழங்குகிறது. குடியுரிமை அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருக்கோம் இல்லையா? இப்போ நாம் இங்கே வசிக்கக்கூடிய உரிமை நமக்கு வந்து உண்டு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனது தேசத்தில் வாழக்கூடிய உரிமை, நம்ம கண்ட்ரியில் நம்ம எங்கேனாலும் போய் வாழக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. அடுத்து வந்து வாக்களிக்கும் உரிமை அப்படின்னு சொன்னால் இப்போ எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஓட்டு போட்டு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. இப்போ வந்து 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஓட்டு போடக்கூடிய உரிமை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அவங்க தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுவாங்க. யாரை செலக்ட் பண்ணுவாங்க? பிரசிடெண்ட்டை செலக்ட். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்ம செலக்ட். அப்புறம் வந்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அவங்க அவங்கள செலக்ட் பண்ணக்கூடிய உரிமை, எல்லா உரிமையும் நமக்கு வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணக்கூடிய உரிமை. நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் நாம் வந்து இருக்கிறோம். சரியா? அதனால் அந்த உரிமை நமக்கு உண்டு. அடுத்து பாருங்கள், வேலை செய்யக்கூடிய உரிமை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் மட்டும்தான் வேலை செய்யணும்னு இல்லை இல்லையா? எங்கேனாலும் தமிழ்நாட்டில் வேலை செய்யலாம், அல்லது இந்தியாவில் எந்த ஸ்டேட்லனாலும் நம்ம வேலை செய்யக்கூடிய உரிமை நமக்கு உண்டு. அப்புறம் வந்து நம்ம எங்கேனாலும் குடியிருக்க உரிமை நமக்கு உண்டு. சரியா? இப்போ நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போ ராஜஸ்தானுக்கு போகிறோம், அங்கே போய் ஒரு வேலையை பார்த்துட்டு நம்ம அங்கே வாழக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. ஏன் அங்கே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. ஏன்னா நாம் வந்து சிட்டிசன். ஓகேம்மா? சரி, இதை தான் வந்து நம்ம இந்த லெசனில் நம்ம நல்லா படிச்சிருக்கோம். அடுத்து பாருங்கள், இப்போ இதை நான் ரீட் பண்ணுறேன். எ சிட்டிசன் இஸ் எ பர்சன் ஹூ இஸ் எ மெம்பர் ஆஃப் எ
particular country and enjoys various rights and executes his duties. Yes, a sovereign state provides citizenship to its people, rights to live, rights to what? Rights to work and reside anywhere in the country or the other rights enjoyed by the citizens. ஓகேமா, நம்ம வந்து எங்கனாலும் ஒரு குடிமகன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உறுப்பினர்களாக இருந்து பல்வேறு உரிமைகளை அவங்க வந்து அனுபவித்து அந்த கடமைகளை வந்து நிறைவேற்றுறாங்க. சரியா, இதுதான் வந்து நம்ம சிட்டிசன். இது நான் உங்களுக்கு விரிவாக சொல்லிட்டேன். அடுத்து வந்து கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் அரசியல் அமைப்பு நெறிமுறைகள். சரி, இப்போ ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஒழுக்கங்கள்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத படித்தோம். இப்போ வந்து நாம் வந்து ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம், அந்த அரசியல் அமைப்பு அவங்களுடைய உரிமைகள் என்ன, நெறிமுறைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, சரி, அடுத்து வந்து அவங்களுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னா சேஃப்கார்டு த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ். பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னது? பொது இடங்களை பாதுகாக்கிறது. பொது இடங்கள்னு நம்ம எதெல்லாம் சொல்லலாம்? ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், டெம்பிள், மார்க்கெட், பஸ் ஸ்டாண்டு, பஸ்ஸு, அடுத்து வந்து ரோடுவேஸ் இல்லையா? நம்ம ரோட்டில் போனால் கூட அது கூட என்னது? பொது இடங்கள் தான் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதை வந்து அவங்க சேஃபாக கவனிக்கக்கூடியது கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ். அடுத்து வந்து செகண்ட் ஒன், மெயின்டைன் த யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் த நேஷன். அதாவது தேசத்தினுடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கணும். ஏன் ஒருமைப்பாடு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் நிறைய மொழிகள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோம், கேரளாவில் மலையாளம் பேசுகிறோம், தெலுங்கு பேசுகிறாங்க. இப்படி நிறைய நாம் வந்து வித்தியாசமான மொழிகளை நாம் பேசினாலும் அனைவரும் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறது வந்து யாருடைய வேல்யூஸ்? இது கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ். ஓகேமா, அடுத்து வந்து டெவலப் சயின்டிஃபிக் ஆட்டிடியூட். சயின்டிஃபிக் அப்படின்னு சொன்னால் என்னது? விஞ்ஞான மனப்பான்மையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். சரியா, சும்மா நம்ம அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடைந்ததாக நம்ம எதையுமே வந்து முன்னோற்று பாதையிலே நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து அவங்களுடைய ஒரு நாட்டினுடைய கடமை. சரியா, அடுத்து வந்து ப்ரொடெக்ட் த நேச்சுரல் ரிசோர்ஸ். நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்னால் இயற்கையை பாதுகாக்கணும் இல்லையா? இயற்கையை பாதுகாக்கக்கூடியது யாருடைய வேல்யூஸ்? அது நமக்கும் வேல்யூஸ் இருக்குது, ஆனால் முக்கியமாக கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ். அடுத்து பாருங்கள், கேர் ஃபார் த என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் இல்லையா? அடுத்து வந்து ஹானர் த நேஷ்னல் சிம்பிள்ஸ். இப்போ நேஷ்னல் சிம்பிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஃப்ளாக்காக இருக்கட்டும், வேறு என்னது நம்ம சொல்லுவோம்? அனிமல் இருக்கு இல்லையா? அனிமல், அடுத்து வந்து பேர்ட்ஸ், பீகாக் இருக்குது. அடுத்து எதை வேணாலுமே வந்து அவங்க நேஷ்னல் சிம்பிள்ஸை வந்து அவங்க பாதுகாக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், ரெஸ்பெக்ட் மார்டியர்ஸ் அண்ட் தியர் சாக்ரிஃபைசஸ். அதாவது மார்டியர்ஸ் அப்படின்னு சொன்னால் தியாகிகள். இப்போ வந்து நம்ம இந்தியா விடுதலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தியாகிகள் இல்லையா? சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க. அவங்களையும் அவங்க சாக்ரிஃபைசஸ், அவங்க செய்த தியாகங்களையும் வந்து நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு மதிப்பீடு கொடுக்கணும். சரியா, மதிப்பளிக்கணும் அப்படிங்கிறது, கௌரவித்தல். சரியாமா, அடுத்து வந்து ப்ரிசர்வ் அவர் கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ். கல்ச்சர்னால் என்னது? பண்பாடு இல்லையா? நம்ம பண்பாட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும். இப்போ தமிழர்களுடைய சிறந்த பண்பாடு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிறது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லையா? அதான் வந்து தமிழனுடைய சிறந்த பண்பு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது, அதை வந்து அவங்க பாதுகாக்கணும். அடுத்து இப்போ வந்து ஹெரிடேஜ் அப்படின்னு சொன்னால் நம்ம பாரம்பரியத்தை வந்து ரொம்ப பாதுகாக்கணும். அப்போ அவங்களுடைய வேல்யூ. சரியா, அடுத்து வந்து டெவலப் பேட்ரியட்டிசம் அப்படின்னு சொன்னால் நாட்டுப்பற்றை வளர்த்து கொள்ளுது. சரியா, சரி, அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சென்டென்ஸை வந்து எந்த இதுக்கு வந்து சென்டென்ஸில் இந்த வேர்ட்ஸ் வந்து எந்தெந்த அதுக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரீ வந்து என்னது? என்விரான்மெண்ட். அடுத்து வந்து இந்தியா மேப் வந்து ஹார்மோனி, பஸ் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, நேஷ்னல் ஃப்ளாக் வந்து நேஷ்னல் சிம்பிள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து சயின்டிஃபிக் ஆட்டிடியூட். சரியா, சரி, அடுத்து பாருங்கள்,
இப்போ தேர் ஆர் சம் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் அவர் வேல்யூஸ். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், நமது மதிப்புகளை பாதிக்கக்கூடிய சில காரணிகள் இருக்குது. ஃபேக்டர்ஸ் அப்படின்னா சிலது இருக்குது. நம்ம எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த் இன் ரிலீஜியன் லீட்ஸ் டு கம்யூனி சாரி கம்யூனலிசம். அதாவது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மதத்தின் மீது அதிக நம்பிக்கை வைக்கிறது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிறரை வந்து நம்ம வந்து அவதூறாக பேசுகிறதுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு வகுப்பு வாதத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா? அந்த ரிலீஜியனுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது. அது வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் இதாகும். டோன்ட் பிரேக் த கியூ அண்ட் ரூல்ஸ். சரியா? விதிகளையும் வரிசைகளையும் மீறுறது. சரியா? அது வந்து மீறக்கூடாது. ஸ்பிட்டிங் அண்ட் டம்பிங் கார்பேஜ் எனிவர். ஸ்பிட் பண்ணுறது அப்படின்னா நம்ம போய்கிட்டே இருக்கும்போது எங்கே வேணாலும் வந்து ஸ்பிட் பண்ணுறது, எச்சில் துப்புறது, அடுத்து குப்பைகளை கொட்டி வைக்கிறது, அது மாதிரி செய்யக்கூடாது. அடுத்து பொல்யூட்டிங் லேண்ட் அண்ட் வாட்டர். நிலத்தையும் நீரையும் வந்து மாசுபடுத்தக்கூடாது. In the name of faith and worship, people violates rules and values. For example, அதாவது வழிபாட்டு முறையினால் சிலதை வந்து நம்ம தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் ஆஃப் ஒயிட் பம்ப்கின் அப்படின்னா பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆன் த ரோட்ஸ் ஹேசஸ் இன்கன்வீனியன்ஸ் டு த பீப்புள். என்ன செய்வாங்க அப்படின்னா, நடு ரோட்டில் அந்த பூசணிக்காய் போட்டு உடச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அது. அடுத்து வந்து பேர்னிங் அப் த ஓல்டு ஆப்ஜெக்ட், பழைய பொருட்களை வந்து எரிக்கிறது. அடுத்து சப்மெரிஜன் ஐடோல்ஸ் இன் வாட்டர் பாடிஸ். என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த நீர்நிலைகளை வந்து மாசுபடுத்துறது. அடுத்து ஃபோஸ்டிங் கிராக்கர்ஸ் ஹேசஸ் பொல்யூஷன். நிறைய இந்த வெடிகள் இருக்கு இல்லையா, நம்ம மத்தாப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வெடித்து அதை பண்ணுறது. அடுத்து இந்த நேம் ஆஃப் மாடர்னைசேஷன் பாலித்தீன் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் நான் decomposable things are used which causes various problems in the environment. மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நாகரிகமாக அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலித்தீன் பேப்பரு, பிளாஸ்டிக் அதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும், டிஸ்கம்போசபிள் பண்ணும்போது அது வந்து நிறைய சுற்றுச்சூழலை பாதிக்குது. சரியா? சரி, அடுத்து வந்து குட் காண்டக்ட் அண்ட் மாரல் சயின்ஸ் ஆர் நத்திங் பட் சிவிக் வேல்யூஸ். இப்போ இதனுடைய என்னது அப்படின்னு பார்ப்போங்கன்னா, இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்களே, இந்த பிக்சரை பாருங்கள். இது வந்து ஸ்கில்ஸ்னால் திறன்கள். என்னென்ன திறன்கள் இருக்கணும், குட் வேல்யூஸ்க்கு நம்ம என்னென்ன திறன்கள் இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபேக்டர்ஸ் த என்ரிச்சஸ் குட் வேல்யூஸ் ஆர் லிட்ரஸினா என்னதுமா, படிச்சிருக்கணும். அடுத்து வந்து கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்டு இன்ட்ரெஸ்ட், ட்ரையிங் ஹார்ட் டில் சக்ஸஸ் இல்லையா, முயற்சி செய்யணும். அடுத்து ஒன்ஸ் ஓன் எவல்யூஷன், நம்மளையே தன்னைத்தானே மதிப்பீடு செய்கிறது. அடுத்து வந்து அக்செப்டன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லையா, தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிறது. அடுத்து வந்து ஒன் மெயின் ஃபியூச்சர் ஆஃப் குட் வேல்யூஸ் இஸ் டு ப்ரிசர்வ் ஹைஜீன். ஈச் பர்சன் சுட் பி தாட் டு பி எ ஹைஜீனிக் அண்ட் ஃபாலோ த ரொட்டீன் கிவன் ஃப்ளோ. நம்ம வந்து எதெல்லாம் வந்து ரொட்டீனாக நம்ம வந்து ஹைஜீனிக்காக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. வேக்கப் ஏர்லி இன் த மார்னிங், நம்ம காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சிடணும். ப்ரஷ் யுவர் டீத், பல் துளக்குறது. ஹேவ் எ பாத், குளிக்கிறது. வியர் க்ளீன் கிளாத்து, நம்ம வந்து சுத்தமான ஆடைகளை போடுறது. அடுத்து வந்து வியர் ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ், நம்ம ஸ்லிப்பர் அது வந்து சுத்தமாக பயன்படுத்துறது. அடுத்து ட்ரிம் ஹேர் அண்ட் கட் த நெயில்ஸ், நம்ம வந்து முடி கட் பண்ணி அப்புறம் நெயில் கட் பண்ணுறது இல்லையா. அடுத்து வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல்ஸ், நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பிறகும் வந்து நம்ம கையை சுத்தப்படுத்தணும். அடுத்து வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னா என்ன, ஒருங்கிணைப்பு. பாருங்கள், குட் வேல்யூஸ் ஆர் டெவலப்டு பை ப்ராக்டிசிங் தெம். அப்புறம் ஹானஸ்டி இஸ் த ஃபெஸ்ட் பாலிசி அப்படின்னா நேர்மையே ஒரு சிறந்த பண்பு. அடுத்து வந்து நல்ல மதிப்புகளை நடைமுறைப்படுத்துறது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது வந்து நேர்மையே சிறந்த பண்பு. அடுத்து வந்து குட் வேல்யூஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 4 டைப்ஸ். இப்போ 4 டைப்ஸ் இருக்குது. என்னெல்லாம் பாருங்கள், பர்சனல் வேல்யூஸ் தனிப்பட்ட நெறிமுறைகள், சோசியல் வேல்யூஸ்னால் சமூக நெறிமுறைகள், கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் கலாச்சாரம், டிசிப்ளினரி வேல்யூஸ் அப்படின்னா நல்ல பண்புகள். சரியா? இதெல்லாம் வந்து பர்சனல் வேல்யூஸ் ஆர் லவ், ஜெனரசிட்டி, மர்சினா என்னதுமா, கருணை, இதோட இருக்கணும். இதான் வந்து பர்சனல் வேல்யூஸ். அடுத்து கல்ச்சுரல் வேல்யூஸ் இன்க்ளூட் இன்டிஸ்கிரிமினேட்
சொசைட்டி அண்ட் வேரியஸ் கல்ச்சுரல் ஃபியூச்சர்ஸ். சரியா? அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமூக மதிப்பீடுகளில் ஒரு முக்கிய பண்பாக இருக்கணும். அடுத்து மேனரிசம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சோசியல் வேல்யூஸ். அப்படின்னா என்னது? சமத்துவம் பாதுகாக்கிறது. சரியா? டு ப்ரொடெக்ட் ஈக்குவாலிட்டி இஸ் த சோல் ஆஃப் டிசிப்ளினரி வேல்யூஸ். இதெல்லாம் வந்து சமத்துவத்தை பாதுகாக்கிறது, ஒழுக்க நெறிமுறை கோட்பாட்டையும் அதை பயன்படுத்துறது இல்லையா? இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து வந்து இங்கே கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், படிச்சுக்கோங்க. இப்போ வந்து லெசன் 3ல் குட் சிட்டிசனில் ஆன்சரிங் முன்னாடி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், who offered the plus of his thighs to a wounded tow, King Sibi. Who offered chariot to Mullai, King Pari. Who offered his soul to a peacock, King Pagan. Fourth one, what was the motto of Dr. APJ Abdul Kalam? Follow your dreams. Okay, ma? Next, answer the following. Define the term citizen. A citizen is a person who is a member of a particular country and enjoys various rights and executes his duties. அடுத்து வந்து லிஸ்ட் அவுட் எனி 5 பர்சனல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வருங்க லவ், செகண்ட் ஒன் மெர்சி, ஹானஸ்டி, ட்ரூத், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டாலரன்ஸ் ஆர் சம் பர்சனல் வேல்யூஸ். தேர்ட் ஒன், வாட் ஆர் சோசியல் வேல்யூஸ்? மெயின்டைன் குட் ரிலேஷன்ஸ் வித் பீப்புள், ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், ரெஸ்பெக்ட் நேச்சர், பி டாலரண்ட், மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்த கொஸ்டின் இப்போ பாருங்கள், வாட் ஆர் டிசிப்ளினரி வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபங்க்சுவாலிட்டி, இன்வால்வ்மெண்ட், ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஆஸ் ஈக்குவல், டூயிங் ஒர்க் ஆன் டைம், ஹோல்டிங் யுவர் மாரல்ஸ், டூயிங் டியூட்டிஸ் வித்தவுட் ஃபெயில், எக்ஸெட்ரா ஆர் டிசிப்ளினரி வேல்யூஸ். சரியா? ஆன்சரிங் ஒன் வேர்டு கொடுத்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஆன்சரிங் டீட்டெயில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆன்சரிங் டீட்டெயிலில் வந்து ஒன்றே தான் கொடுத்துருக்குமா. ரைட் எனி 5 ஃபேக்டர்ஸ் தட் என்ரிச் குட் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் ஒன், லிட்ரஸி, கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், ட்ரையிங் ஹார்ட் டில் சக்ஸஸ், ஒன்ஸ் ஓன் எவல்யூஷன், அக்செப்டன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகேம்மா? சரி, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த லெசனை பார்க்கலாம்.